இது ஒரு சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன். இது வரைக்கும் பல ஃபைனல்ஸ் பார்த்துருக்கோம். சென்னை போகாத ஃபைனல்ஸ் நான் பார்க்காம கூட விட்டுருக்கேன். தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் நேற்று வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டீமுக்கு சப்போர்ட் ஆகி இந்த டீம் சப்போர்ட் ஆகி இந்த டீம் சப்போர்ட் ஆகி இந்த டீம் சப்போர்ட் ஆகி கடைசி 2 ஓவர் வரைக்கும் தெரியாமல் முடிச்சிட்டு இருந்து கடைசியில் ஆர்சிபி வின்னா போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோலி வந்து இமோஷனல் ஆரம்பிச்சா தெரியுமா, ஒரு மாதிரி கண்ணீர்லாம் விட ஆரம்பிச்சா தெரியுமா, அப்போ தான் ஓகே திஸ் மேன் டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு நினச்சி அந்த பக்கமாக திரும்பி சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். ஆர்சிபிக்காக சந்தோஷப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் பெருசாக, கோலிக்காக சந்தோஷப்பட்டேன். ஓகே இந்த மேனுக்கு வந்து ஒரு கடைசியில் ஹோல் சர்க்கிள் எல்லாமே சாதிச்சிட்டாரு. ஐபிஎல் கப் தான் மீறி இருந்து அதையும் வாங்கிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சு. எனக்கு கடைசியில் வந்து இந்த பட்டிடார் வந்து இந்த பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சு ஐ வாண்ட் டு சே ஒன் மோர் திங் சொல்லிட்டு ஈசாலா கப் நம்து அப்படின்னு சொன்னா தெரியுமா க்ரௌடை பார்த்து. அதாவது இது வரைக்கும் நம்ம கலாச்சிருந்தோம் ஈசாலா கப் நம்தே ஈசாலா கப் நம்தேன்னு கலாச்சிருந்தோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈசாலா கப் நம்து, அதாவது கப் எங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தெரியுமா. அதுவும் ஒரு மாதிரி ஹோல்சமா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி அனுஷ்கா மூமெண்ட்ஸ், விராட் கோலி எமோஷனல் ஆகுது, அப்புறம் வந்து சஞ்சய் மஞ்சள் கிட்ட ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறதெல்லாம் சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு பெரிய ஹோப்ஃபுல் அல்பாஸ் தெரியுமா, அடுத்த வருஷம் பெங்களூர்ல தான் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. சென்னை வந்து எல்லாத்தையும் தாண்டி போய் செம்மையா அங்கே போய் நின்று ஃபைனல்ஸில் போயிட்டு தோனி 6 அடிச்சு அந்த ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் சீப்பாக இருக்கும் பெங்களூர் போய் ஃபைனல்ஸை பார்க்க.